Students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்சிசி கவுன்சிலிங் 2023 ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அது வந்து வெப்சைட்டில் இன்னும் அப்லோட் பண்ணலை. பட் எல்லா அஃபிஷியல் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸில் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த எம்சிசி கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ண மாதிரி அவங்க ஜூலை 15th நம்மளுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜூலை 15th கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. எந்தெந்த டேட்டில் என்னென்ன நடக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ நடக்குது, ப்ராசஸிங் எப்போ நடக்குது, ரிசல்ட் எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்க, நம்ம எப்போ போய் ஜாயின் பண்ணணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எம்சிசி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு எல்லா ஆல் இந்தியா இருக்கக்கூடிய ஸ்டேட் கோட்டா வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ கோயிங் ஆன் போயிட்டுருக்கு. ஜூலை 10 வரையும் இருக்குது. ஜூலை 10க்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நம்மளுக்கு பண்ண சொல்லுவாங்க. அந்த பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா எம்சிசி கவுன்சிலிங்கினுடைய ரிசல்ட்டும் ஸ்டேட் கோட்டானுடைய ரிசல்ட்டும் சேம் டேட்டில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோடது. எப்படின்னே சொல்கிறீங்க சேம் டேட்டில் இருக்குன்னு? அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த தடவை சைமல்டேனியஸ் கவுன்சிலிங் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அவரே அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அப்போ மேபி சான்சஸ் மேக்ஸிமம் இன் திஸ் இயர், ஓகேவா? இந்த வருஷம் அதிகமான அளவில் வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் சைமல்டேனியஸ் கவுன்சிலிங் நடத்துறதுக்கு, ஓகேவா? அப்படி இருக்கும்போது எம்சிசி கவுன்சிலிங் ரிசல்ட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்மளுக்கும் ஸ்டேட் கோட்டானுடைய ரிசல்ட்டும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஒரு எம்சிசி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னதுனே அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்லையும் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்ஸ் ஒதுங்குது அப்படிங்கிற சீட் மேட்ரிக்ஸை விடுவாங்க. அது என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 15/7/2023 அன்று நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்கணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ நடக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கேள்வி நம்மளுக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 15/7 இருந்து 23/7 வரை நம்மளுக்கு நடக்குது ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படின்னு அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் பதிஞ்சிட்டிங்களா உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போய் நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வருமா அப்படிங்கிறதுக்கு தான். பட் ஆல் இந்தியா கோட்டாவில் பண்ணக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ரேங்க் லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக அலாட்மெண்ட் ஆர்டர், யார் யாருக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற அலாட்மெண்ட் ஆர்டர் நம்மளுக்கு சொல்லிடுவாங்க, ஓகேவா? தமிழ்நாட்டு மாதிரி ரேங்க் லிஸ்ட்டு பதிஞ்சவங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லா பேருமே ரேங்க் லிஸ்ட்டாக போடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. எம்சிசியை பொறுத்தவரையும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் மார்க்குக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிற ஃபைனல் ரிசல்ட்டே வந்துடும் எம்சிசியை பொறுத்தவரையும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் மேக்ஸிமம் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/7 இருந்து 23/7 வரையும் இருக்கு நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேண்ணே, இப்போ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ப்ராசஸிங் டைம். உங்களுக்கு சீட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ப்ராசஸிங் டைம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 460 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த எஸ்சி கேட்டகரிக்கு 460ல சீட்டு கிடைச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸிங், உங்களுக்கு சீட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ப்ராசஸிங் பண்ணுவாங்க. அப்போ அந்த ப்ராசஸிங் டைமுங்கிறது எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் டைம் only 2 days தான், 24th and 25th, 24th 7 and 25th 7, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 26th ரிலீஸ் ஆயிடுவாங்க. 26/7/2023 ரிலீஸ் பண்ணிடுவாங்க.
அப்போ இந்த 26ஆம் தேதி ஜூலை 26ஆம் தேதி நம்மளுக்கு ஸ்டேட் கோட்டானுடைய ரிசல்ட்டும் வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. ஒரே நாளில் நம்மளுக்கு ஸ்டேட் கோட்டா அண்டு ஆல் இந்தியா கோட்டா ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் உங்களுக்கு முன்னாடியே பண்ணலாம், இந்த டேட்டில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டாலும் கூட அவங்க ரிசல்ட்டை வந்து எம்சிசி எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஆகட்டும், ரேங்க் லிஸ்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் எம்சிசிக்கு முன்னாடி முடிச்சு வச்சுக்கலாம். பட் ரவுண்ட் ஒன் ரிசல்ட்டுங்கிறது நம்மளுக்கு எம்சிசி எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. இப்போ சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டைமுங்கிறது எப்போனா அப்படின்னு கேட்டிங்கன்னா 27th ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 1 உங்களுக்கு வரையும் இருக்கு. ரிப்போர்ட்டிங்னா என்னன்னா உங்களுக்கு கிடைச்சிக்கப்பட்ட காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் போட்டுடணும். கிடைக்கப்பட்ட காலேஜில் போய் அட்மிஷன் போடுறது தான் ரிப்போர்ட்டிங் டைம். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் தராங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாக அந்த கிடைக்கப்பட்ட காலேஜில் போய் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேவா? அப்போ அது எத்தனை நாள் உங்களுக்கு தராங்க அப்படின்னா 2ஆம் தேதி 8வது மாதத்துல இருந்து 5ஆம் தேதி 8வது மாதம். அப்போ ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரையும். அப்போ ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் உங்களுக்கு எத்தனை நாள் நடக்குதுன்னு பாருங்க. 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட் 8ஆம் தேதி முடியுது, ஆகஸ்ட் 5ஆம் தேதி முடியுது. கிட்டத்தட்ட 20 நாள் நம்மளுக்கு ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் நடக்குது. ஏன்னா இங்கிட்டு ஒரு 15 நாள், அங்கிட்டு ஒரு 5 நாள், மொத்தம் 20 நாட்கள் நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது, ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் நடக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எப்பன்னு, இப்போ நம்ம இங்கே பார்த்தது ஃபுல்லாக ரவுண்ட் 1 கவுன்சிலிங். இப்போ இங்கிட்டு பார்க்க போகிறது ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் 2 கவுன்சிலிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சீட் மேட்ரிக்ஸுங்கிறது எப்போ, 8ஆம் தேதி 8வது மாதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி நம்மளுக்கு சீட் மேட்ரிக்ஸ் எங்கே எந்தெந்த காலேஜில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த கேட்டகரிக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரையும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் 2க்கு எப்போனா அதே 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அப்போ 8ஆம் தேதி உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் விடுவாங்க எங்கெங்கே வேக்கன்சி இருக்குன்னு. ரெஜிஸ்ட்ரேஷன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி ஆகஸ்ட் வரையும் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து 15ஆம் தேதி ஆகஸ்ட் வரையும் நம்ம பண்ணிக்கலாம். ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் தான், 16ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி வரையும் ஆகஸ்ட்டு. ரிசல்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ரிசல்ட்டு. ரிப்போர்ட்டிங் டைம் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19ஆம் தேதி இருந்து 25ஆம் தேதி வரையும் ரிப்போர்ட்டிங் டைமு. 26ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்போ இது ரவுண்ட் 1 கவுன்சிலிங், இது ரவுண்ட் 2 கவுன்சிலிங். திருப்பி ரவுண்ட் 2 கவுன்சிலிங் சீட் மேட்ரிக்ஸ் ஆகஸ்ட் 8ஆம் தேதி விடுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரையும் ரெஜிஸ்ட்ரேஷன் ரவுண்ட் 2க்கு. சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு ஆகஸ்ட் 9லேருந்து ஆகஸ்ட் 15 வரையும். ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16லேருந்து ஆகஸ்ட் 17 வரையும். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஆகஸ்ட்டில் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 19 ஆகஸ்ட்லேருந்து 25 ஆகஸ்ட்டு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 26 ஆகஸ்ட்லேருந்து 28 ஆகஸ்ட். இதுதான் நம்மளுக்கு எம்சிசி கவுன்சிலிங்கோடைய ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 டீட்டெயில்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஸ்டேட் கோட்டானுடைய ரிசல்ட் விடுவாங்க. அப்போ ரவுண்ட் 1 ரிசல்ட் வித்தியாசமாக பார்த்தோம் அப்படின்னம்னா 26/7 வருது. நம்ம ஆல்ரெடி கவுன்சிலிங் எக்ஸ்பெக்டட் போட்டிருந்தோம், அதே டேட்டு தான் கிட்டத்தட்ட வருது. அதே மாதிரி ரவுண்டு 2க்கு எப்போ ரிசல்ட் வருதுன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதி வருது. அந்த டேட்டில் தான் நம்மளுக்கு ஸ்டேட் கோட்டானுடைய ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ரவுண்டு 2க்கு மட்டும் அவங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இதுதான் எம்சிசி கவுன்சிலிங்கோடைய டீட்டெயில்டு ஸ்டெடியூலு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ்நாடு நடத்தக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் அண்ட் ஆல் இந்தியா கோட்டா நடத்தக்கூடிய கவுன்சிலிங் உங்களுக்கு
ஃபுல் கைட்லைன்ஸ் தெரியல, அந்த ரவுண்ட்ஸில் எப்படி கலந்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி 299 ருபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் கைட்லைன்ஸ் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.